வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருப்பூர் மாவட்டம் அவனாசி எனும் ஊரில் உள்ள அருள்மிகு அவனாசியப்பர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். கோவிலின் தல விருட்சமான பாதிரி மரம் பிரம்மோற்சவத்தின் போது மட்டுமே பூக்கும் தன்மை உடையது. மற்ற காலங்களில் பூக்காது. மரத்தின் இத்தகைய இயல்பானது இறைவனின் மீது தலவிருட்சம் கொண்டுள்ள பக்தியை காட்டுகிறது என தல புராணம் கூறுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 205வது தேவார தலமாகும். மைசூர் மகாராஜா வம்சத்திற்கும் இத்தலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இவர்கள் பதவி ஏற்ற பின் காசிக்கு சென்று லிங்கம் எடுத்து வந்து இங்கு பூஜை செய்து பின்பே ஆட்சி பொறுப்பை ஏற்பார்களாம். இத்தலத்திற்கு அருகிலேயே மற்றொரு பாடல் பெற்ற தலமான திருமுருகன் பூண்டி இருக்கிறது. கோவில் நுழைவாயிலில் ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். அவர் எதிரே வானரம் ஒன்று தலைகீழாக இறங்குவது போன்ற புடைப்பு சிற்பம் உள்ளது. 63 நாயன்மார் சன்னதியில் விநாயகர் இருப்பார். இங்கு பிரம்மா, விஸ்வநாதர், விஷாலாட்சி உள்ளனர். காசியில் வாசி அவனாசி என்பார்கள். காசியில் போய் வழிபட்டால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது இத்தல இறைவனை அவனாசி லிங்கேஸ்வரரை வழிபட்டால் கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்குள்ள அவனாசியப்பர், பைரவர், காசி தீர்த்தம் மூன்றும் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டவை. அமாவாசை என்று இங்குள்ள காசி கிணற்றின் நீராடி இறைவனை வழிபடுவது சிறப்பு. அன்றைய தினம் மதியம் இடைவெளி இல்லாமல் திறந்தே இருக்கும் கோவில். விநாசம் என்றால் அழியக்கூடியது என்று பொருள். இத்துடன் சேர்த்தால் அவிநாசி எனப்படும், அதாவது அழியாத்தன்மை கொண்டது எனப்படும். வசிஷ்டருக்கு ஏற்பட்ட சனிதோஷம் இத்தலத்தில் வழிபாடு செய்ததால் நீங்கியதாக தலபுராணம் சொல்லுகிறது. அவர் சனி பகவானை தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்துள்ளார். இங்குள்ள சனி பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக நல்ல பலன்கள் தந்து அருள் பாலிக்கிறார். இடது காலை பீடத்திலும் வலது காலை காகத்தின் மீது வைத்தும் மேல் வலது கையில் அம்பும் இடது கையில் வில்லும் கீழ் வலது கையில் சூலமும் இடது கையில் அபய முத்திரையுடனும் காணப்படுகிறார். இங்கு தவக்கோலத்தில் ஒரு அம்மனும் சிவன் அருகில் மூலஸ்தானத்தில் ஒரு அம்மனும் அருள் பாலிக்கின்றார்கள். இங்கு அம்மன் ஆட்சி பீட நாயகி என்பதால் சுவாமிக்கு வலதுபுறம் வீற்றிருக்கிறாள். சிவனுக்கும் அம்மனுக்கும் தனித்தனி ராஜகோபுரமும் கொடிமரமும் உள்ளது. சிவாலயங்களில் சிவனுக்கு பின்புறம் அருள்பாலிக்கும் விஷ்ணு இத்தலத்தில் கொடிமரத்தின் அருகில் சிவனை பார்த்தபடி அருளுகிறார். மாணிக்க வாசகர் மதுரையில் இருந்தபடியே அவிநாசியை பாடியுள்ளார். சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவில் அருங்கோண அமைப்பிலான சன்னதியில் முருகன் அருள்பாலிப்பதால் இத்தலம் சோமாஸ்கந்த வடிவிலானது. தியானம் பூஜை முறை தெரியாதவர்கள் மனமுருகி சிவனையும் அம்மனையும் வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்கிறார்கள். இத்தல இறைவன் திருடனுக்கும் முக்தி கொடுத்துள்ளார். பைரவருக்கு அருகே வியாதவேடர் என்ற திருடனுக்கு சன்னதி உள்ளது சிறப்பு. இத்தலத்தில் 32 கணபதிகள் அருள்பாலிக்கின்றனர். சிவனுக்கு எதிரில் உள்ள ராஜகோபுரத்தின் தென் திசையில் தட்சிணாமூர்த்தி நடனமாடும் கோலத்தில் உள்ளார். சிவசூரியன் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். நர்த்தன கணபதிக்கு முன்னால் மூஞ்சூறு வாகனத்திற்கு பதில் சிம்ம வாகனம் உள்ளது. கருணாம்பிகை சன்னதியின் பின்புறம் உள்ள விருச்சிகத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபடுகிறார்கள். தேல்கடி மற்றும் விஷப்பூச்சியால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த சன்னதியில் வழிபட்டு பிரசாதம் பெற்று செல்கின்றனர். விருச்சிகத்தை வணங்கும் முன் நுழைவாயிலில் குபேர திசையான வடக்கு நோக்கியுள்ள செல்வ கணபதியை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும். 64 பைரவ முகூர்த்தத்தில் இத்தல பைரவர் ஆகாச காசிகா புராதன பைரவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் காசியில் உள்ள பைரவருக்கும் முற்பட்டவர் என தலபுராணம் கூறுகிறது. இவர் உள்பிரகாரத்தில் இருப்பது சிறப்பு. சிவனுக்கும் அம்மனுக்கும் அடுத்தபடியான சிறப்பு பெற்றவர் இவர் என கூறுகிறார்கள். சுவாமி பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மேல் சிவயோகி என்ற முனிவர் யோகாசனத்தில் உள்ளார். இவர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அளப்பரிய கலைகளை பயின்று குருவை மிஞ்சிய சீடரானார். இவர் குருவிற்கும் குருவாக மதிக்கப்படுவதால் தட்சிணாமூர்த்திக்கு சிலைக்கு மேல் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். சுந்தரர் இவ்வூரில் உள்ள தெருவின் வழியே சென்றபோது எதிரெதிராக இருந்த இரு வீடுகளில் ஒரு வீட்டில் பூணூல் கல்யாணம் நடப்பதையும் மற்றொரு வீட்டில் பெற்றோர் சோகமாக இருப்பதையும் கண்டார். இதற்காக காரணத்தை விசாரிக்கையில் இரு வீட்டிலும் 4 வயதுடைய பையன்கள் இருந்ததாகவும்
அதில் இவர்களது பையனை முதலை இழுத்துச் சென்று விட்டதாகவும் இவர்களது பையனும் இருந்திருந்தால் அவனுக்கும் பூணூல் கல்யாணம் நடத்தியிருக்கலாம் என்ற வருத்தத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதனை அறிந்த சுந்தரர் இத்தல இறைவனை கோவிலுக்குள் வெளியே நின்று மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அவிநாசி அப்பரின் அருளால் முதலை வாய்க்குள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு போன பையன் 7 வயது வளர்ச்சியுடன் வெளியே வந்தான். இவனை பெற்றோரிடம் அழைத்துச் சென்று அவர்களது விருப்பப்படி பூணூல் கல்யாணமும் நடத்தி வைத்தார் சுந்தரர். இது இத்தலத்தில் முக்கிய நிகழ்ச்சியாகும். ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தில் 3ஆம் நாள் முதலைவாய் பிள்ளை உற்சவம் நடக்கிறது. இக்கோவிலின் மூலவர் அவிநாசி நாதர், பெருங்கேடில் எப்பர், அவிநாசி லிங்கேஸ்வரர், தாயார் கருணாம்பிகை, பெருங்கருணை நாயகி, தலவிருட்சம் பாதிரி மரம், தீர்த்தம் காசி கிணறு, நாகக்கன்னிகை தீர்த்தம், ஐராவத தீர்த்தம். புராண பெயர் திருப்புக்கொலியூர், திரு அவிநாசி. இப்போது இருக்கும் பெயர் அவிநாசி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் அவிநாசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் திருப்பூர், அருகிலுள்ள விமான நிலையம் கோயம்புத்தூர். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.